Hi NEET JEE aspirant இந்த வீடியோல நம்ம NCERT physics book எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அதுக்கான டிப்ஸ் சொல்ல போறேன் ஓகேவா சோ கவனிங்க NCERT physics பொறுத்த வரைக்கும் பயாலஜி மாதிரி புக்கை எடுத்தோம் வாசிச்சோம் லைன் பை லைன் குறிச்சோம் மனப்பாடம் பண்ணோம் வேலை முடிஞ்சிச்சு அப்படி கிடையாது physics பொறுத்த வரைக்கும் நமக்கு கான்செப்ட் நல்லா தெளிவா தெரியணும் அப்பதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் ஏனா இது கான்செப்ட் ஓரியன்டட் சப்ஜெக்ட் ஓகேவா சோ எந்த அளவு கான்செப்ட் நமக்கு தெரியுதோ அந்த அளவு ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா நம்ம கிளாஸை நல்லா கவனிக்கணும் ஓகேவா உங்க ஸ்டாஃப் நடத்துற கிளாஸை தெளிவா கவனிக்கணும் அதில இருந்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும் தென் புக் எடுத்து பார்க்கணும் அப்பதான் நமக்கு பிசிக்ஸ் புரியும் எடுத்ததும் நீங்க புக் எடுத்து படிச்சீங்கன்னா பிசிக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும் கான்செப்ட் கிளியர் கட்டா புரியாது இதுக்கு அடுத்து என்ன பண்ணனும்னா சம்மரியை ரீட் பண்ணனும் அதில இருந்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும் ஓகேவா அது முடிச்சதும் பாயிண்ட்ஸ் டு பாண்டர் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்க்கணும் சோ இதுவும் ரிலேட்டட் டு சம்மரி தான் அதுல சொல்லாத ஒரு சில விஷயங்களை இதுல சொல்லிருப்பாங்க அதையும் படிச்சு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துறணும் இதுக்கு அப்புறம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை ஃபுல்லா சால்வ் பண்ணி பார்க்கணும் ஓகேவா அதுவும் ஈஸியான ப்ராப்ளம்ல இருந்து டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம்க்கு போகணும் எடுத்ததும் டிஃபிகல்ட்டியான ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதீங்க மூட் அவுட் ஆயிடுவோம் அடுத்து எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம் ஃபுல்லா சால்வ் பண்ணி பார்த்துட்டோம்னா அந்த லெசன் எடுத்து ஓரமா வச்சிரலாம் ஓகேவா சோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க பிசிக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஈஸியா NCERT பிசிக்ஸ் புக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே ஆல் தி பெஸ்ட்